Hi friends, welcome to Amizhthampoo. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா என்னோட லாஸ்ட் வீடியோ பாத்தீங்கன்னா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பத்தி சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வெயிட் லாஸ் சேலஞ்சோடைய ஃபர்ஸ்ட் டே vlog தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் நான் வந்து என்ன சாப்பிட்றேன் அண்ட் எந்த மாதிரி நான் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே இந்த vlogல வந்து உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஸோ ரெசிபிஸும் வந்து இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அண்ட் இதான் சேனலுக்கு முதல் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா வெயிட் செக் பண்ணலாம். முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் வெயிட் மெஷினு. ஸோ 65 கிலோ வந்து இருக்கேன். ஸோ என்னோட டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 60 கிலோ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 வீக்ஸ்லேயே 60 கிலோ கொண்டு வரணும் அப்படின்னு கிடையாது. ஸோ 2 வீக்ஸில் என்ன சேஞ்ச் இருக்குன்னு பார்க்குறதுக்காக தான் இது வந்து ட்ரை பண்ணுறேன். மார்னிங் எந்திரிச்சதுமே பார்த்தீங்கன்னா வார்ம் வாட்டர் வந்து நான் குடித்தேன் ஒரு கிளாஸு. ஸோ குடிச்சிட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஷெடியூல் 16:8 தான் வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் வந்து ட்ரை பண்ண போகிறேன். டைமிங் பார்த்தீங்கன்னா 11 to காலையில் 11 மணிக்கு, நைட் டின்னர் வந்து 7 o'clock முடிகிற மாதிரி. ஸோ காலையில் வார்ம் வாட்டர் வந்து குடிச்சிட்டு பிளெயினாக தான் குடித்தேன். நீங்கள் வேணால் லெமன் புழிஞ்சு அந்த மாதிரி கூட குடிக்கலாம் சால்ட்டு போட்டு. நான் இதுக்கப்புறம் வந்து சரி முருங்கை இலை சூப்பு வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பின்னாடி தோட்டத்துக்கு வந்து பொரிக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஸோ முருங்கை இலை வந்து பொரிச்சிட்டு போயிட்டு நம்ம முருங்கை இலை சூப் வந்து வச்சிடலாம். இதுக்கு முன்னாடியே என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா முருங்கை பொடி எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். ஸோ அந்த பொடி வச்சு சூப்பும் வந்து வீட்டில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் அந்த மாதிரியும் சூப் வைக்கலாம். இந்த மாதிரி இலை ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் போது எப்படி சூப் வைக்கிறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இதை பற்றி தெரிய வரும். இப்போ முருங்கை இலை பார்த்தீங்க அப்படின்னா தேவையான அளவுக்கு பறிச்சாச்சு. இப்போ நம்ம போயிட்டு சூப் வந்து ரெடி பண்ணிடலாம். பறிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா பெரியம்மாங்களோட கண்ணுக்குட்டி இது, அது ஆடு எல்லாமே வந்து கட்டியிருந்தாங்க. ஸோ இலை எல்லாமே பறிச்சது பார்த்து அவங்களுக்கு தான் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் முன்னாடி வந்தாங்க. சரி ஓகே, நான் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு முருங்கை இலை வந்து ஒரு கொத்து கொடுத்துடலான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்து போனோம். ஸோ அகரன்னு நானும் ஒன்று கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எப்போவுமே அவன் தான் வந்து கொடுப்பான். இது முருங்கையில் பறிக்கிறது தெரிஞ்சாலே வந்து ஓடி வந்துடுவான், நான் தான் கொடுப்பேன்ட்டு. ஸோ இப்போவும் வந்து கொடுத்துட்டு இப்போ வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்கோம். நம்ம பறிச்சுட்டு வந்த முருங்கை இலை பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தண்ணியில் அலாசிடலாம். எப்படி இருந்தாலுமே அதில் ஏதாவது பூச்சி அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ நல்லா வந்து தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறமா சூப் ரெடி பண்ணிடலாம். நான் வந்து இந்த கடாயில் தான் சூப் வைக்க போகிறேங்கிறனால முருங்கை இலை கழுவுனது எல்லாத்தையுமே இந்த மாதிரி கத்திரிக்கோல் வச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் எதில் சூப் பண்ணுறீங்களோ நீங்கள் அந்த பாத்திரத்தில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த முருங்கை சூப் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஊரில் இந்த ப்ரெக்னென்சி டைமு குழந்தைக்கு பால் கொடுக்குற டைமில் வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து டெய்லியுமே கொடுப்பாங்க. ஸோ கன்சீவாக இருக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா இடுப்பெலும்பெல்லாம் நல்லா இலகி கொடுக்கறதுக்கும் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கும் இந்த சூப் வந்து ரெகுலராக எடுத்துப்பாங்க. இப்போ எல்லா இலையும் கட் பண்ணதுக்கப்புறமா 2 பெரிய பல் சின்ன வெங்காயமும் 4-5 பல் பூண்டு, கொஞ்சம் ஜீரகம், மிளகு எல்லாத்தையுமே வந்து தட்டி வந்து சேர்த்துருக்கேன். ஸோ கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து கல்லுப்பு வந்து சேர்க்குறேன். உங்களுக்கு வந்து ஹிமாலயன் சால்ட் அது மாதிரி வேறு உப்பு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ சூப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். இப்போ இதை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சிடலாம். அந்த இலை தண்டு எல்லாமே நல்லா வெந்து அதில் இருக்க சாறு எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் ஒரு 90% அளவுக்கு நல்லாவே குக் ஆகிடுச்சு. சூப்பும் வந்து ரெடி ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட்டு. இன்னொரு 2 minutes வந்து கொதிக்கட்டும், ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள் அந்த இலை தண்டோட கலரே நல்லா சேஞ்ச் ஆகிட்டு சூப் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். வீட்டில் எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சூப்பை ரெடி ஆகிடுச்சு இல்லையா, இதை ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிட்டு அந்த தண்ணி மட்டும் எடுத்துப்பாங்க. ஸோ மீதி இருக்க அந்த இலை தண்டு வெங்காயம் அது எல்லாத்தையுமே வந்து அவ்வளோதான் தூக்கி போட்டுருவாங்க. அதை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து அப்படியும் குடிக்கலாம். அதுலேயே வந்து நல்ல அந்த முருங்கை இலையோட எல்லா சத்துமே அதில் இறங்கியிருக்கும். நீங்கள் அப்படியும் குடிக்கலாம். நான் வந்து எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா, நான் லாஸ்ட்டாக சொன்னேன் இல்லையா, ஸோ ஆல்ரெடி ரெசிபி போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அதுலேயே நான் சொல்லியிருப்பேன் கிளியராக. ஸோ நீங்கள் அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இலை தண்டு எல்லாத்தையுமே நான் திரும்ப அரைச்சி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் வந்து வடிகட்டி இந்த சூப் தண்ணி கூட வந்து நான் சேர்த்திக்க போகிறேன். ஸோ அதுக்கப்புறமா நம்ம முருங்கை சூப் வந்து குடிச்சுக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா வடிகட்டியாச்சு. இப்போ மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே நான் மிக்சியில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி நான் அதையும் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ முருங்கை சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. சூடாக இருக்குது, அது கொஞ்சம் வார்மாக இருக்கும் போது நம்ம குடிக்கலான்னு சொல்லிட்டு நான் மூடி வச்சுட்டேன். மணி பார்த்தீங்கன்னா 10:15 நான் சூப் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அது கொஞ்சம் நேரம் ஆறட்டுன்னு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே மூடி வச்சுட்டேன். இப்போ வந்து நான் சூப் வந்து குடிக்க போகிறேன். சூப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லிக்விடாக அந்த மாதிரி தானே இருக்குது. அதனால் ஒரு கிளாஸ்லேயே ஊற்றி குடிக்கலான்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஃபுல் கிளாஸ் வந்து ஊற்றி குடிக்க போகிறேன். அதோட நேச்சுரல் கலர் பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சூப் குடிக்கிறதுக்குமே டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ ரொம்பவே ஹெல்த்தியானது இந்த முருங்கை சூப்பு. எல்லாத்துக்குமே குடிக்கலாம். நான் அகரனுக்கும் வந்து இந்த சூப் வந்து கொடுப்பேன். இப்போ சூப் குடித்து ஒரு 1/2 மணி நேரம் வந்து நான் டைம் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட்டு மீல் வந்து அந்த டேவோட ஃபர்ஸ்ட் மீல் சாப்பிட போகிறேன். ஸோ ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் அம்மா கிட்ட சொல்லாதனால எனக்கும் சேர்த்து ரைஸ் வந்து நிறையா செஞ்சுட்டாங்க. அதனால நான் அன்றைக்கி ரைஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். சரி ஓகே ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கிறனால எடுத்துக்கலாங்கிறதுக்காக. நீங்கள் ரைஸ் எடுக்கணும் கண்டிப்பாக அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக கஞ்சி வடிச்சிட்டு வேக வச்ச அரிசி வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அம்மா பருப்பு வந்து செஞ்சுருந்தாங்க, முள்ளங்கி கத்திரிக்காய்லாம் போட்டு. ஸோ காய் கொஞ்சம் அதிகமாகவும் பருப்பும் சேர்த்தி வந்து நான் அந்த கப்பில் வச்சுருக்கேன். அதுபோக பார்த்தீங்கன்னா வாழைப்பூ பொரியல் வந்து அன்றைக்கி செஞ்சுருந்தாங்க. நான் யூஸ்வலாகவே நார்மல் டைம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பொரியல் தான் அதிகமாக எடுத்துப்பேன். அண்ட் பொரியல் இல்லாமல் சாப்பிடவே மாட்டேன். ஸோ அதனால் நான் பொரியல் அதிகமாகவே எடுத்திருக்கேன். அண்ட் அது போக ஒரு முட்டை வேக வச்சுருந்தா முட்டை எடுத்திருக்கேன். அண்ட் கொஞ்சம் வெள்ளரிக்காய் இருந்தனால வெள்ளரிக்காய் பீசஸும் வந்து கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணி வச்சதும் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய மீல் பிளேட்டு வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து சாப்பிட போகிறது. நீங்கள் ஏதாவது ஃப்ரூட்ஸ் வேணும்னாலும் ஒரு ஃப்ரூட்ஸ் பவுல் குட்டி பவுல் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போதைக்கு ரொம்ப ஹெவியாக அட் அ டைமில் ஒரே முட்டை வந்து நிறைய ஹெவியாக சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போதைக்கு நான் எடுத்த இந்த பிளேட்டில் இருக்கிறத மட்டும்தான் சாப்பிட போகிறேன். அதுக்கப்புறமா எனக்கு பசிச்சா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். நான் சொன்ன மாதிரி நான் சூப் வந்து 11 o'clock குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் 11:30க்கு வந்து நான் மீல் வந்து சாப்பிட ஆரம்பித்தேன். சாப்பிடும் போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாப்பிட உட்காந்துட்டாவே திரும்ப ஏதாவது எடுக்க எந்திரிக்கிறனாவே கொஞ்சம் கஷ்டப்படுவோம். நான் அப்படி தான். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சாப்பிட்ற டைமில் கைக்கு பத்துற மாதிரி தண்ணி எங்கேயுமே வச்சுக்காதீங்க. ஏன்னா சாப்பிடும் போதும் சரி நம்ம சாப்பிட்ட உடனேவும் சரி தண்ணி வந்து குடிக்கக்கூடாது. அது வந்து ஒரு மெயின் டிப்பாக வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த டயட் இருந்தாலும் சரி வெயிட் லாஸ் என்ன இது பண்ணாலுமே பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிடும் போது இடையிலையும் சரி சாப்பிட்டு முடிச்ச உடனே தண்ணி குடிக்காதீங்க. ஸோ நம்ம கைக்கு பத்துற அளவுக்கு தண்ணி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்து வந்து உடனே குடிச்சிருவோம். அது காரமாக இருந்தாலும் சரி. ஸோ சும்மாவே வந்து நிறைய பேர்த்துக்கு சாப்பிடும் போது தண்ணி குடிச்சு சாப்பிடுவாங்க. ஸோ அதெல்லாமே அவாய்ட் பண்ணுங்கள். நான் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். நான் சாப்பிட்டு முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா டைமு 12 o'clock வந்து ஆயிடுச்சு. ஸோ இப்போ உடனே வந்து நான் தண்ணி குடிக்கவே இல்லை. நான் ஒரு 1/2 மணி நேரம் கேப் விட போகிறேன். ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் தண்ணி குடிங்க. எப்போவுமே அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில். பட் நீங்கள் அதை வந்து கரெக்டாக பழகிட்டீங்க அப்படின்னா அது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் உங்கள் வெயிட் லாஸ் ஆகட்டும். ஸோ உங்கள் பாடி வந்து வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்குமே அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அகரன் பார்த்தீங்க அப்படின்னா அம்மா செப்பல் போட்டுட்டு நாய் கூட அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வெளியே விளையாடிட்டு இருந்தான். ஸோ என்ன பண்ணுறான்னு பார்க்கலான்னு வந்தேன். எங்கள் நாயுமே பார்த்தீங்கன்னா எதுவுமே சாப்பாடெலாம் சாப்பிடாது. நீங்கள் சிப்ஸு முறுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்டு அந்த மாதிரி போட்டால் தான் சாப்பிடும். அதனால அது இவ்வளோ ஒல்லியாக இப்படி இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஸோ அகரனுக்கும் எனக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு ஜூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஊற வைக்கலான்னு சொல்லிட்டு நான் 12 o'clock வந்து ஊற வச்சிட்ருக்கேன். ஸோ 4 முந்திரி பருப்பு, 4 பாதாம், 4 பிஸ்தா, அதுக்கப்புறம் 2 வால்நட்டு, கொஞ்சமாக வந்து கருப்பு திராட்சை கொட்டை இருக்கிறதோ இல்லாததோ எதுனாலும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 அத்திப்பழம், ஆப்ரிகாட் இருந்தால் அதுவும் சேர்த்துக்கோங்க. ஸோ டேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இனிப்பு இதுக்காக ஒரு 4 டேட்ஸ் வந்து கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாத்துக்குமே நார்மல் தண்ணி தான் வந்து நான் சேர்த்துருக்கேன், சுடு தண்ணி கிடையாது. இது வந்து ஈவினிங் வரைக்கும் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ 2 பேருக்கு அளவுக்கு நான் அதை அவ்வளோ வந்து ஊற வச்சுருக்கேன். இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12:30 அந்த மாதிரி ஆக போகுது. எனக்குமே தண்ணி குடிக்காமல் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வார்ம் வாட்டர் தான் நான் வந்து குடிக்க போகிறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் சூடாக குடிப்பீங்க அப்படின்னா நீங்கள் அந்த அளவுக்கு குடிச்சிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் வார்மாக இருக்கிற அளவுக்கு குடிச்சிருக்கேன்.
குடித்து ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பசிக்கலை. பட்டு கொஞ்சம் ஏதாவது சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். ஸோ வெளியவே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள் இருந்துச்சு. சரி ஓகே ஆப்பிள் சாப்பிட்லான்னு தோணுச்சு. ஸோ அதனால் ஆப்பிள் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். அண்டு அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா நாவல் பழம் இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து கொஞ்சம் இருந்துச்சு வீட்டில். ஸோ அதையும் சேர்த்து வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஃப்ரூட்ஸ் பவுல் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து பசிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஃப்ரூட்ஸோ இல்லை 2 நட்ஸோ இல்லை நான் சொன்ன மாதிரி க்ரீன் டீ, பிளாக் டீ வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து டீ, காஃபி வந்து எப்போவுமே குடித்ததே கிடையாது. அதனால தான் என்னோடய இந்த வெயிட் லாஸ் இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா டீ, காஃபி அந்த அளவுக்கு இருக்காது. ஏன்னா நான் குடிக்க மாட்டேன். க்ரீன் டீ மட்டும் எப்பாவது குடிச்சிருக்கேன். பட் இப்போ என்கிட்ட இல்லாதனால க்ரீன் டீயும் வந்து என்னால் குடிக்க முடியல. நீங்கள் வந்து குடிப்பீங்க அப்படின்னா சுகர் சேர்க்காமல், பால் சேர்க்காமல் க்ரீன் டீ, பிளாக் டீ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு 1:30 மணிக்கு மத்தியானம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரூட் பவுல், ஆப்பிள் பவுல் வந்து நான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 to 5 அப்படிங்கும் போது ஸ்நாக்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் என்கிட்ட அன்னாசி பழம் இருந்துச்சு. ஸோ அதில் ஒரு 3 ஸ்லைஸ் மட்டும் கட் பண்ணி நான் ஒரு குட்டி பவுலில் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு, ரெட் சில்லி பவுடரும் சேர்த்து கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நான் காரம் அதிகமாக சாப்பிட மாட்டேன், லைட்டாக மட்டும் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட ரெட் சில்லி பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஃப்ரூட் பவுலும் வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, நல்லா ஊறிடுச்சு. ஸோ இதையும் வந்து ஜூஸ் வந்து ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு எடுத்தேன். பாதாமில் வந்து நீங்கள் தோல் எடுத்துகிட்டு போடணுன்னாலும் தோல் எடுத்துகிட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். இல்லை தோலோடு போடுறீங்களா, அது உங்களுக்கு எப்படி இஷ்டமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் வந்து அப்படியே தான் வந்து போட போகிறேன். ஸோ இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி வந்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டும் போது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லாவே அரைச்சாச்சு. நான் டபுள் ஸ்ட்ரைனர் இருக்கும் இல்லையா வடிகட்டி, அந்த வடிகட்டியில் வந்து வடிகட்டுறேன். ஸோ வடிகட்டாமல் நல்லா அரைச்சிட்டு ஸ்மூத்தாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஸ்மூத்தி கூட நீங்கள் குடிக்கலாம். அகரன் வந்து அந்த மாதிரி குடிக்க மாட்டேன், நானுமே குடிக்க மாட்டேன். ஸோ அதனால் நான் நல்லா வடிகட்டிட்டு அதை தான் வந்து குடிக்க போகிறோம். ஸோ நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் ஜூஸும் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதையும் வந்து சர்வ் பண்ணிடலாம். ஸோ அன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பைனாப்பிளும் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஜூஸும் தான் வந்து நான் எடுத்திருந்தேன். ஒரு 4:30 அந்த மாதிரி டைமில் வந்து என்னோடய ஸ்நாக்ஸ் வந்து நான் முடிச்சிட்டேன். ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ஜூஸும் வந்து ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4:45க்கு பார்த்தீங்க அப்படின்னா நானாகரனும் வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பின்னாடி வந்து போனோம். ஸோ பின்னாடி ஃபுல்லாக தோட்டம் தானா, ஸோ அதனால கொஞ்ச நேரம் வாக்கிங் போகலான்ட்டு போயிருந்தோம். நல்லா காற்றடிச்சிட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ எப்போவுமே ஈவினிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் போய் உட்காந்து பேசிட்டு விளையாடிட்டு வருவோம். ஸோ இன்றைக்கி வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக ஒரு 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம் அந்த மாதிரிலாம் ரொம்ப நேரம் வந்து வாக்கிங் பண்ணாதீங்க, நம்மளாலையும் பண்ண முடியாது. ஸோ அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் டே. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம், அதுக்கு அடுத்த நாள் 20 நிமிஷம் அந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா டைமெல்லாம் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணல. அதுக்கப்புறம் எவ்வளோ வாக் பண்ணுறேன் அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலை. நான் வந்து ஜென்ரலாக என்னால் எவ்வளோ நேரம் முடியுமோ போகலான்னு பார்த்தேன். ஒரு 15 நிமிஷம் தான் பார்த்தீங்க அப்படின்னா என்னால் வாக் பண்ண முடிஞ்சுது. அதையும் பாட்டு கேட்டு நீங்கள் ஜாலியாக வாக் பண்ணுறதெல்லாம் கிடையாது. நல்லா கையெல்லாம் வீசிட்டு ஸ்பீடாக எந்த அளவுக்கு உங்களால் நடக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நடந்துக்கோங்க. அப்போ தான் வாக்கிங் போகிறதுக்கு கொஞ்சம் ரிசல்ட் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு டின்னர் பார்த்தீங்கன்னா நான் 7 o'clock வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இட்லி வந்து அம்மா செஞ்சுருந்தாங்க. ஸோ இட்லி வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு 3 இட்லி வந்து நான் எடுத்தேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளவோ அதை வந்து இட்லி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் ஸ்டீம் பண்ணது லைட்டான ஃபுட்டு வந்து நைட் எடுத்துக்கிட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ மதியம் வச்ச சாம்பாரே வந்து மீதி இருந்தனால சாம்பாரும் தேங்காய் சட்னிக்கு நான் வந்து தாளிப்பு கொடுக்கல, எண்ணெய் ஊற்றி தாளிப்பு கொடுப்போம் இல்லையா, ஸோ அது கொடுக்காம அப்படியே எடுத்திருக்கேன். அது போக கொஞ்சம் கேரட் வந்து கட் பண்ணது இருந்தது. ஸோ இப்போவும் அதே மாதிரி தான் தண்ணி வந்து சாப்பிடும் போது சரி, சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்காதீங்க. அண்ட் நம்ம அந்த டேவோட மீல் வந்து இதோட முடிஞ்சுது. இதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே வந்து சாப்பிட வேண்டாம். தண்ணி குடிச்சுக்கோங்க. க்ரீன் டீ, பிளாக் டீ கூட எடுக்க வேண்டாம். வெறும் தண்ணி மட்டும், வார்ம் வாட்டரோ இல்லை உங்களுக்கு எப்படி தண்ணி குடிக்கணுமோ அது மாதிரி கொஞ்சமாக வந்து தண்ணி குடிச்சுக்கோங்க. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு.
ஃபர்ஸ்ட் டே வந்து கரெக்டாக வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ எனக்கு பசி அந்த மாதிரிலாம் எதுவுமே தெரியல. கரெக்டாக அப்படியே ஸ்மூத்தாக போயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என் சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.